Hello viewers, welcome to South Indian Lifestyle and Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாவும் அதே சமயம் டேஸ்டாவும் செய்யக்கூடிய கடாய் புலாவ் தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னைக்கு கடாயில ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். உங்ககிட்ட வெண்ணெய் இல்லனா நீங்க வெறும் எண்ணெய் கூட ஊத்தி செஞ்சுக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் தடவி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா வதங்கும் சீக்கிரம். உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா எண்ணெயிலே நல்லா வேகட்டும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இரும்பு கடாயில் செய்கிறதுனால காய் சீக்கிரம் வந்துடும். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காய் வெந்துடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. 1.5 ஸ்பூன் அளவுக்கு plain மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் போட்ட பிறகு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம எல்லா சைடும் இந்த மாதிரி கலரிட்டே இருந்தால் தான் சீக்கிரம் இந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் காயோட நல்லா ஒட்டி வந்திருக்கு. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரைஸ் வேக வச்சு வச்சுருக்கேன். நார்மல் ரைஸ் தான் நான் செய்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் உடையாத மாதிரி நம்ம ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிடலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரைஸோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை மேலே லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்மளோட கடாய் புலாவ் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ரொம்ப டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய கடாய் புலாவ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.